ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024-25 டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங், அக்ரி, வெட்னரி அண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்துட்டு ஜூன் 6 முடியுது, அக்ரி பார்த்தீங்கன்னா ஜூன் 8 முடியுது, வெட்னரி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 20 அப்ளிகேஷன் முடியுது. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீட்டு அண்டு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல். ஸோ இந்த பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங்கு, ஆப்டோமெட்ரி, ஃபிசியோதெரப்பி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நம்ம போய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்காக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது நல்ல கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். ஏன்னா அங்கே படிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ் நமக்கு காலம் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபீஸ் கம்மியாகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்ல நமக்கு சீட் கிடைக்கும். அந்த தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலியமா எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ள போயிடலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜி டிகிரி கோர்சஸ் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19 கோர்சஸ் இருக்குது. அதாவது பிஎஸ்சி நர்சிங் போத் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்டு பிஃபார்ம் கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பி பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்துட்டு இருக்குது. 6வதாக பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. 7வது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. 8வது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. 9வது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. அதுக்கப்புறம் 10 பிஎஸ்சியில் வந்துட்டு மெடிக்கல் லேப் டெக்னாலஜி எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 11 பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. 12 வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. 13 பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. 14வது பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. 15 பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். 16 பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. 17 பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. 18 பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். 19 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. அந்த லிஸ்ட்டில் மொத்தம் 20ன்னு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் பிஎஸ்சியில் நர்சிங்கில் ஃபீமேல் தனியாக மேல் தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால தான் அதை 20 காட்டியிருப்பாங்க. பட் மொத்தபடி பிஎஸ்சி நர்சிங் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலாக இருக்குது. மேலுக்கும் இருக்குது, ஃபீமேலுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான். கார்டியோ செனோகிராஃபி டெக்னீஷியன், இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன் கோர்ஸ். 4வது கார்டியாக் கேத்தட்டரைசேஷன் லேப் டெக்னீஷியன், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன். 6வது ரெஸ்பிரேட்டரி டெக்னீஷியன். 7வது டயாலிசிஸ் டெக்னீஷியன். 8வது அனஸ்தீசியா டெக்னீஷியன். 9வது தியேட்டர் டெக்னீஷியன், தியேட்டர்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன். 10 கிளினிக்கல் தெரபியூட்டிக் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். 11 இஇஜி இல்லைன்னா இஎம்ஜி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ். ஸோ மொத்தம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் 1 இயரில் 12 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இது தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில். ஓகே ரைட். அதுக்கு அடுத்ததாக டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 மந்த், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கோர்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் 6 மந்த்தை பற்றி சொல்லிடுறேன். மெடிக்கல் ரெக்கார்டு டெக்னீஷியன் இது 6 மந்த் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி 2 இயர் கோர்ஸ். டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி 2 இயர்.
டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இது 2 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ டிப்ளமோ கோர்ஸில் 4 இருக்குது, ஒன்று மட்டும் 6 மந்த் கோர்ஸு, மிச்சம் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸு. சர்டிஃபிகேட் கோர்ஸில் 1 இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 19 டிகிரி கோர்சஸ், 12 சர்டிஃபிகேட் கோர்சஸ், 4 டிப்ளமோ கோர்சஸ் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. இது தவிர்த்து ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் மூலியமாக போகலாம். பட் ஃபீஸ் வந்துட்டு அதிகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கோர்சஸ்லாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இது படித்தா வேலை இருக்குதா அப்படின்னா நல்ல வேலை இருக்குது. இது எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கான வேலையை தான் பார்ப்போம். சம்பளம் அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்க அப்படின்னா நல்ல சம்பளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டில் அர்ப்பணிப்பு நிறைய இருக்குது. இப்போ நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்திங் இந்த கோர்சஸ் எடுத்து படிங்க. நல்ல கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே சீட்டு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.